ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காடை குழம்பு. காடை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். காடை ஒரு 3 ஜோடி காடை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம செய்ய தேவையான பொருட்களையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம காடை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வானலை ஹீட் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டேன். ஆயில் சூடு ஏறினோன்னே ஒரு சின்னதாக 2 பட்டை போட்டுப்போம். இப்போ பெரிய சைஸு ஒரு 5 வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வெங்காயம் வதங்கட்டும். வதங்கினோன்னா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லித்தழை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம். எந்த அளவுக்கு உங்களுக்கு வெங்காயம் தக்காளி வதங்குதோ அந்த அளவுக்கு காடை குழம்பு ருசியாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இப்போ மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ காடையை ஒரு 3 ஜோடி காடையை நான் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ காடையை சேர்த்துடலாம். காடையை சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. உங்களுக்கு அப்போ தான் உள்ளே நல்லா மசாலா ஏறும். இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 1½ கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் வெந்துருச்சு, கறி வெந்துருச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வேணான்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டு தேங்காய் சேர்த்தா கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். நாங்கள் ஒரு 5-6 பேர் இருக்கிறதால நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். பாருங்க, காடை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அருமையான காடை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மேலே மல்லித்தலையை தூவி இறக்கிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷர்மிளாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.